இப்போ கல்யாண வயசு வந்துருச்சு அப்படின்னு வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ என்னுடைய குழந்தைக்கு திருமணம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. 2 மாசத்துல பிரிஞ்சுட்டாங்கன்னா சொல்லுவாங்க. காரணம், மிங்கிள் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தா பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம். ஒய் நாட்? 2 பேருக்குமே அஷ்டமாதி திசை நடக்குது, 2 பேருக்கு ஜாதகம் சரியில்லை, உறுதியா பிரிஞ்சிருவாங்க. இந்த லவ் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னா சுக்கிரன் ராகுவும் உறுதியா சொல்லலாம். இதை வந்து அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், வாஸ்து, ஆன்மீகம், நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட கந்தன் அடிமை TM சௌந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வெள்ளிகை. அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். சார், நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு வரீங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்னதான் நம்ம திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசினாலுமே இந்த பொருத்தம் பார்க்குற விஷயத்தில் எப்போ நம்ம ஜாதகம் பார்க்கணும், திருமணத்துக்கான விஷயங்கள் பார்க்கும் பொழுது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். இப்போது திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவங்களோட பசங்களுக்கோ பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்து ஜாதகம் பார்க்கணும், எப்போ ஆரம்பிக்கணும், இதெல்லாமே வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போவாங்க. அதுவே வந்து ரொம்ப வருஷங்களாக போயிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வருஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லி பசங்களும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ திருமணம் வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வரன் தேடி பார்க்குறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு எப்போ குருபலம் வருது, எப்போ நம்ம ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கணும், இதெல்லாமே வந்து பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பசங்களுக்கு வந்து அது சொல்லி அவங்க புரிய வச்சுருவாங்க இல்லைங்களா? ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஜாதகம் வந்து எப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும், இப்போ கல்யாண வயசு வந்துருச்சு அப்படின்னு வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதை வந்து எந்த மாதிரியான காலகட்டங்கள்லேயே வந்து தெரிஞ்சுக்கிறது சார்? அதாவது ரொம்ப நல்ல கேள்வி. எடுத்த உடனே பேரண்ட்ஸ் ரொம்ப பயப்படக்கூடிய கேள்வி இதுதான். முக்கியமாக பெண் வீட்டார்கள் இப்போ என்னுடைய குழந்தைக்கு திருமணம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. அதில் குழந்தைங்களுடைய வயசு மட்டும் பாராமல் அவங்களுடைய ஜாதக ரீதியாக சுக்கிரனுடைய பலம் எப்போ வருது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். கூடுதலாக நீங்கள் குருபலம்னு சொன்னீங்க. குருபலம் ஓராண்டிற்கு விட்டு ஒரு ஆண்டு எல்லார் ஜாதகத்திலையும் அந்த குருபலம் வரும். அது மட்டுமே அது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. பட் இருந்தாலும் 7ஆம் அதிபதி அல்லது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் போயிட்டு இருக்கும்போது காலதேச வர்த்தமானம் ஸ்ருதி யுத்தின்னு சொல்லுவோம். இது என்னன்னா ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப இளமையான பருவத்திலேயே திருமணம் நடந்துடும். ஆனால் நவடேஸ் அப்படி கிடையாது. இப்போ கல்ச்சரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. அந்த வகையில் இப்போது 25 வயசாவது பொண்ணுக்கு ஆகணுன்றதும் பசங்களுக்கு கிட்டத்தட்ட 30 நெருங்கக்கூடிய நிலைமையும் நம்ம பார்க்குறோம். நல்ல வெல் செட்டில் ஃபேமிலியாக இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல உத்தியோகம், நல்ல பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்கும். ஆனால் பையனுக்கு ஒரு 30 வயசு கடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா காலதேச வர்த்தமானம் தான். கல்ச்சர் மாற மாற அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இது மாறும். எனிவே அந்த குழந்தைகளுக்கு ஒரு 22 வயசுக்கு மேலே பெண் குழந்தைக்கு ஆகிறதும் அதுவும் சுக்கிரன் சம்பந்தப்பட்டு அல்லது 7ஆம் இடம் சம்பந்தப்பட்டு ஏதாவது தசாபுத்தி நடக்குதான்னு பார்க்கணும். இன்னும் கூடுதலாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா அச்சய லக்ன பத்ததின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஏதுவாக பயன்படுது இந்த மாதிரி விஷயத்துக்கு. அந்த அச்சய லக்ன பத்ததியின்படி நவாம்சத்தில் 7ஆம் இடம் அல்லது லக்னத்தில் நவாம்சத்தில் அந்த லக்ன புள்ளி போய்கிட்டு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இமீடியட்டாக உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. 95% அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை இந்த கோச்சார் குரு பார்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல் சிறப்பு. 7ஆம் அதிபதியோ அல்லது சுக்கிரனையோ கோச்சார குரு பார்வையிடும் போது அவங்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்குது. அப்போது அந்த தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் சித்திரம்னு சொல்லுவோம். இதில் அந்தரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அந்தரம்ங்கிறது எதை சுட்டி காட்டுதுன்னா ஒரு 4-5 மாதங்களை சுட்டி காட்டும். அந்த 4-5 மாதங்களுக்குள்ள அவங்களுக்கு திருமணம் நடக்கிறத நான் நிறைய பேருக்கு நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ எப்போ பேரண்ட்ஸ் இதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த கல்யாண வயது வந்ததுக்கு பிறகு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அல்லது 7ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நடக்குதான்னு பார்த்துட்டு பண்ணணும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், அஷ்டமச்சனி காலங்களில் குறிப்பாக திருமணங்களை நடத்தக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை தள்ளி போட பார்க்கணும். கண்டகச்சனி காலங்களில் பார்த்து திருமணம் பண்ணணும். 7ரை சனியில் ஜென்மசனி காலங்களில் அந்த ஒரு 6 மாதம் 7 மாதம் கால இடைவெளி விட்டு தள்ளி அவங்களுக்கு திருமணம் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரு நல்ல காரியம் ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஜென்மாவுக்கே ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த திருமண அமைப்பு ஒரு நல்ல காலகட்டங்களில் நடக்கணும். அதை ஆரம்பித்த புதுசுலேயே அவங்களுக்கு நிறைய டேமேஜை கொடுத்துடக்கூடாது. இப்போ பொண்ணு பாருங்கள் 1 மாதத்துலேயே வீட்டிலேருந்து வந்துட்டாங்க,
2 மாசத்துல பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் 2 பேருக்குமே அந்த நேரத்துல கோச்சார ரீதியான அந்த சந்திப்புகள் தான். அதை பத்தி நம்ம பின்னாடி இந்த ராசியை பத்தி பேசுவோம். ஆனா அஷ்டமச்சனி காலங்கள்ல தயவு செய்து திருமணங்களை ரொம்ப வேகமா பண்ண வேண்டாம். அதை நீங்க கவனமா பார்த்து பண்ணியிருக்கணும். ஓகே சார். இப்போ பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கீங்க பொருத்தம் வந்து எப்படி பார்க்கணும், இவன் எப்படி சேர்க்கணும் அப்படின்னால சொல்லி. இப்போ நிறைய பேர் வந்து ஜாதகத்தில் பொருத்தம் பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் திருமணம் வந்து நல்லபடியாக இருக்காது. அந்த அந்த வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்காது. ஒரு சிலருக்குலாம் வந்து திருமணம் பொருத்தமே இருக்காது, ஆனால் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்து என்னதான் போராட்டங்கள் இருந்தாலுமே, என்னதான் சண்டை வந்தாலுமே அதை வந்து ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ பொருத்தம் இல்லைனாலுமே அவங்களோட லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கும். கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து பொருத்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு ஜாதகத்தை பார்த்து ஏதாச்சும் இப்போ பிஸ்னஸ்க்காக பார்க்குறாங்க அப்படிங்கும்பொழுது அப்போ தான் வந்து எல்லாமே விஷயம் தெரிய வருது. ஆனாலுமே அவங்க லைஃப் வந்து ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் வந்து எதனால் வருது சார்? ஆமா. அதாவது இது வந்து திருமணம் செய்யும்போது சில ஜோதிடர்களை பார்க்கும்போதோ, ஏன்னா எல்லா துறைகள்லையும் அவங்கவங்களுக்கு தத்தமது துறையில அவங்கவங்க நாலேஜுக்கு தகுந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க ஜாதகம் பார்த்துருப்பாங்க, அந்த ஜோதிடனுடைய வாக்குப்பளிதம் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் அதை நம்ம முடிவு பண்ணணும். ஆனா ஒருவேளை 2-3 இடத்துல பார்த்துருப்பாங்க, அந்த ஜாதகம் சரிப்பட்டுருச்சுன்னு சொல்லி திருமணம் பண்ணியிருப்பாங்க. அல்லது லவ் மேரேஜா இருக்கலாம், பார்க்காம திருமணம் பண்ணியிருக்கலாம். பின்னாடி இது தெரிய வருகின்ற காலத்துல என்ன ஆகும்னா, இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் இருக்க தான் செய்யும். பொதுவாகவே ஒரு ஜாதகம் சரியில்லை, பொருந்தலை அப்படின்னா நிறைய ஒரு பிரச்சனைகள் அவங்க குடும்பத்தில் இருக்க தான் செய்யும். சரி, இதெல்லாத்தையும் மீறி நாங்கள் ஒரு 20 வருஷமாக சேர்ந்துருக்கோம், 30-35 வருஷமாக சேர்ந்துருக்கோம், என்னானாலும் அவர் என் வீட்டுக்காரர் தானே, அப்படின்னு என்னானாலும் என்னுடைய மனைவி தானே அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டம்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவையோ சந்திரனையோ அந்த ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரன் தொடர்பு கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு மேஷராசியில் ஒருத்தர் நபர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா, கணவன் மேஷராசியில் இருக்கிறாருன்னா, பெண்ணுடைய ஜாதகத்துல அந்த மேஷத்திலோ அல்லது மேஷத்திலிருந்து 5ஆம் பாவகமாகிய சிம்மத்திலோ, அதிலிருந்து 7ஆம் பாவகமாகிய துலாத்திலோ, அல்லது 9ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய தனுசு வீட்டிலேயோ அந்த பொண்ணுக்கு குரு இருக்கும், அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல. இது அப்படியே இந்த சந்திரன் குருவினுடைய அந்த அட்டாச்மெண்ட்டை தான் இது சொல்லுவோம். ஏன்னா எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது திருமணத்துக்கு மாத்திரம் கிடையாது. ஒரு பிசினஸ் பண்றாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப வருஷமா 30 வருஷமா நாங்க ஃப்ரெண்டா இருக்கோன்ற ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாருங்க, அந்த குரு சந்திரனுடைய தொடர்பு அந்த இரு ஜாதகத்திலையும் அந்த காம்பினேஷன் ரொம்ப வலுவா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்தாலும், எவ்வளோ ஃபேமிலியில் வந்து ஒரு இம்பாக்ட் வந்தாலும், அவங்க அதிலிருந்து மீண்டு தொடர்ந்து அவங்க சர்வே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சான்ஸை வந்து இந்த சந்திரன் மற்றும் குருவுடைய இணைவுகள் கண்டிப்பாக பண்ணும். கூடுதலாக 2 பேருக்கும் மாறி மாறி ஒரு நல்ல திசை நடக்கலாம். ஒரு நல்லது இப்போ 2 பேருக்குமே அஷ்டமாதி திசை நடக்குது, 2 பேருக்கு ஜாதகம் சரியில்லை, உறுதியாக பிரிஞ்சிருவாங்க. ஆனால் 2 பேருக்குள்ள யாருக்கா ஒருத்தருக்கு யோகாதிபதி திசை நடக்குது, இந்த மாதிரி குரு சந்திரனுடைய அட்டாச்மெண்ட் இருக்குன்னா எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாலும் அவங்களுடைய பாண்டிங் அப்படியே சஸ்டைனபிலிட்டியாக கண்டிப்பாக இருக்குன்றத இதன் வாயிலாக நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ திருமணம் அப்படின்னு வரும்பொழுது இப்போ நிறைய ஜோதிடர்கள் வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. இப்போ ராசி ஓரியன்டாக பார்க்கும்பொழுது இந்த ராசிக்கு இந்த ராசி சேரக்கூடாது, இந்த ராசிக்கு இந்த ராசி வந்து சேர்த்தலாம் இப்படின்னலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்னைக்கு மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேஷ ராசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராசியெல்லாம் வந்து சேர்த்தலாம், இந்த ராசியெல்லாம் சேர்த்தக்கூடாது அப்படின்னு ஏதாவது ப்ரிடிக்ஷன் இருக்கா சார்? ஆமாம், உறுதியாக உண்டு. என்னுடைய அனுபவத்தில் 12 ஆண்டு காலம் நான் பார்க்கக்கூடிய இந்த ஜோதிட துறையில் நிறைய என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்த சில பாயிண்ட்டுகள்லாம் கூட சில விதிவிலக்காக இங்கே வந்து அமைஞ்சது உண்டு. 6 மற்றும் 8ஆம் ராசிகளை நிச்சயமாக எடுக்கவே கூடாது. இதை வந்து நான் நிறைய என்னுடைய சர்வேலையே என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் சரி மற்றவங்களையும் சரி நான் ஒரு 4-5 வருஷமாக பரவாயில்லையா 6-8 ராசிகள் பெருசாக ஒன்றும் இம்பாக்டாக கொடுக்கலையே அப்படின்னு நான் நம்பினது உண்டு. ஆனால் ஒரு 6-8வது ராசி சஷ்டாஷ்டம ராசின்னு சொல்லுவோம், உறுதியாக எடுக்கக்கூடாது. ஏன் இந்த ராசிகளை நான் இதை பர்டிகுலர்லி வலியுறுத்துறேன் அப்படின்னா, 6ஆம் 8ஆம் ராசியாக எடுத்துட்டா கோச்சாரத்தில் ஒரு சேர அஷ்டமச்சனி ஜென்மசனி 2 பேருக்கும் நடக்கிற காலகட்டம் வந்துடும். கூடுதலாக கோச்சாரமும் சரியில்லாமல் ஜாதகமும் கொஞ்சம் வலுவில்லாமல் இருந்ததுன்னா கடுமையான பிரச்சனைகளில் ஜாதகர் அகப்படுவாங்க. அடுத்தடுத்த மாதம் ஏதாவது பிரச்சனை, அடுத்தடுத்து டே பை டே பேக் டு பேக் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 6-8 ராசியாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னீங்க மேசராசி சொன்னீங்க. இப்போ மேசராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ராசியை எடுக்கக்கூடாது அப்படின்னா 6ஆவது ராசியாக சொல்லக்கூடிய கன்னிராசி எடுக்கக்கூடாது. அவங்க எந்த பார்ட்னராகவும் வச்சுக்க கூடாது. இந்த குடுக்கல் வாங்கல், பணம் கொடுக்கல் வாங்கல், இல்லை ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறது, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை தரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி 8வது ராசி. இப்ப ராசி அதிபதி ஒன்னாவே வருதே அப்படின்னா கூட இதுக்கு நிறைய பேர் சொல்றாங்க சுப சஷ்டாஷ்டமம்னு சொல்றாங்க. அது எதுவா இருந்தாலும் சஷ்டாஷ்டமம் தான். அதனால இந்த இடத்துல 6-8 ராசிகளை கண்டிப்பா தவிர்க்கணும். இன்னொரு உதாரணத்துக்கு இப்ப கன்னி ராசிக்காரங்க இருக்கிறாங்க. கன்னி ராசிக்கு எதை எடுக்க கூடாதுன்னா கும்பராசியும் மேசராசியும் எடுக்கக்கூடாது. அப்போ 12 ராசிகளுக்கும்
அந்த 6 8வது ராசிகளை உறுதியாக எடுக்கக்கூடாதுங்கிற ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஏன்னா அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கொடுக்கும்போது கடுமையான பிரச்சனைகளை, கருத்து வேறுபாடுகளை, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த பேருக்குள்ள கண்டிப்பா வரும் அப்படின்றத இதன் வாயிலாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கப்பல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ராசி பொருத்தம் இதெல்லாமே நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க. இப்போ பிஸ்னஸ் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, நீங்கள் கொடுக்கல் வாங்கல் இதுக்கு எல்லாமே வந்து ராசி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து நிறைய லைஃப் பார்ட்னர்ஸே வந்து பிஸ்னஸ்குள்ளே சேர்த்தி பண்ணுற சான்சஸ் எல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்து அவங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் பாதிப்புகள் வந்து கொண்டு வருமா? ஏன்னா வந்து ஜாதகத்தை பார்த்து திருமணம் செஞ்சு அவங்களோட லைஃப் வந்து நல்லா தான் ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதில் அவங்க பார்ட்னர்ஸாக இருக்காங்க, அதில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வருது. ஸோ அதன் மூலியமாக அவங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ வந்து எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலுமே அதுக்கு ஜாதகம் பார்த்து பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. இதர் அவங்க கப்புள்ஸாக இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை வெளியாளுங்க பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ இதை வந்து நான் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவீங்க சார்? இப்போ ஜாதக ரீதியாக நீங்கள் கேட்டீங்க, இந்த மாதிரி பொருத்தம் பார்க்குறோம், ப்ளஸ் அவங்களே ஃபியூச்சரில் வந்து 2 பேரும் மிங்கிள் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தால் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். ஒய் நாட்? அது நீங்கள் பண்ணாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயல்பாகவே அவங்களுக்குள்ள பொருத்தம் இருக்குது, திருமண பொருத்தத்திலேயே அந்த பொருத்தம் வந்துருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த அந்யோன்யமும் ஒரு growth நிச்சயமாக இருக்கும். ஆனால் தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருடைய ஜாதகம் பலும்னு பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் வாயு வயிறு வேற வேற அப்படின்ற கணக்கின்படி ஒருத்தருடைய கணவருடைய ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீக் மீன்ஸ் ஒரு 6ஆம் அதிபதி திசை நடக்குது, 8ஆம் அதிபதி திசை நடக்குது, ஆனால் இவங்க 2 பேருக்கும் நல்ல பாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மனைவியுடைய பேரில் வந்து அந்த அமைப்புகளை வந்து அவங்க செயல்படுத்தலாம். ஒரு தொழிலையோ இல்லை ஒரு நிர்வாகத்தையோ நிர்மாணிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மனைவியுடைய ஜாதகத்தின் மூலியமா நிர்மாணிக்கலாம். அதே மாதிரி லக்னத்துக்கு சந்திரன் 3 6 8 12களில் மறைஞ்சா தொழில் பண்ண முடியாதுன்னு இருக்கு. அப்படியே ஒரு வேலை பண்றாங்க, ஃபைனல் ரிசல்ட் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக வந்துட்டு பெரிய பெனிஃபிட்ஸ் இல்லை, இதனால பெரிய growth நாங்கள் ஒன்றும் அடையலை அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ கணவன் ஜாதகமாக இருக்கட்டும் அல்லது மனைவி ஜாதகமாக இருக்கட்டும், லக்னத்திலிருந்து சந்திரன் மறையாம யாருடைய ஜாதகத்தில் இருக்கோ அவங்க தொழில் பண்ணலாம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் 6 8ஆம் அதிபதிகள் தசை யாருக்கு நடக்கலையோ அவங்க தொழில் பண்ணலாம். அதே மாதிரி சூரியன் சனி லக்னாதிபதி யாருடைய ஜாதகத்துல வலுவா இருக்கோ அவங்க தொழில் பண்ணலாம். ஆனா இவங்க 2 பேரும் மெர்ஜ் பண்ணி பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா உறுதியா பண்ணலாம். ஒருவேளை அவங்க ஜாதகம் ஏற்கனவே அவங்க பொருத்தத்தின்படி இப்ப திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்திருப்பாங்க, நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுலயே எல்லாமே வந்துடும், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் தனிப்பட்ட ஜாதகத்துல யாருடைய பேர்ல பண்ணணும், யார் சைனிங் அத்தாரிட்டியா இருக்கணும், யார் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், இதெல்லாமே வந்து நீங்க அலைன் பண்ணிக்கிறது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் மூவ் பண்ணீங்கன்னா பிசினஸ் ரொம்ப சக்சஸ் ஆகும். ஓகே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் திருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கிறதே இல்லை. இப்போ வந்து நிறைய இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லி பசங்களே வந்து தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பேரண்ட்ஸ் தான் வந்து மன கஷ்டத்தில் இருப்பாங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு அவங்களோட ஃபோர்ஸ் படி அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாலுமே அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா சார்? கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு தனியாக பொண்ணுங்களுக்கு தனியாக நம்ம சொல்ல முடியும். இப்போ பசங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு ஆணினுடைய ஜாதகம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பூரணமாக சுக்கிரனை தான் நம்ம சொல்கிறோம். சுக்கிரன் அவருடைய ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மனசுக்கு திருப்தியான மனைவி அமைவாங்க. ஈவன் அது வந்து லக்னத்தில் இருக்கலாம், இல்லை லக்னாதிபதி கூட சேர்ந்து இருக்கலாம். எந்த ஒரு ஜாதகருக்குமே அது ஈவன் பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் லக்னாதிபதியும் சேர்ந்து இருந்தா கணவன் மனைவி கடைசி வரைக்கும் சேர்ந்து தான் இருப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒன்று விட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா அதை வந்து ஆளுமைப்படுத்தியாவது நம்ம கிட்ட வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கட்ஸ் இருக்கும். இது எப்படின்னா ஒரு லக்னாதிபதியும் சுக்கிரனும் எவர் ஒரு ஜாதகத்தில் இருக்கோ அப்படி. இப்போ நான் சொல்றது ஆண் ஜாதகத்துக்கு. ஆண் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் சுக்கிரன் இருக்கு, 7ஆம் அதிபதி கூட சுக்கிரன் சேர்ந்து இருக்கு, உறுதியா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கும். அதுவும் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க. இந்த லவ் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னா சுக்கிரன் ராகுவை உறுதியா சொல்லலாம். இதை வந்து காமத்தை அதிகமாக சொல்லக்கூடியது, லௌகீக வாழ்க்கையை அதிகமாக சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை. ஆனா சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அந்த இளம் பருவத்துல, அந்த காதலிக்கக்கூடிய பருவத்துல அவங்களுக்கு அந்த சுக்கிரன் ராகு வந்தா உறுதியா அவங்க காதல் திருமணம் பண்ணுவாங்க. அது பிடித்த திருமணமா இருக்கும், அவங்களுக்கு மனசுக்கு திருப்தியான திருமணமா இருக்கும். காசு இல்லாம இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், என் ஒய்ஃப் தான்ப்பா எல்லாமே பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லலாம், ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச ஒய்ஃப் அவங்க கிட்ட இருப்பாங்க. இதை சொல்லக்கூடியது என்னன்னா லக்னத்தில் சுக்கிரன், அதே மாதிரி லக்னாதிபதி கூட சுக்கிரன், 7ஆம் அதிபதி கூட சுக்கிரன், பிளஸ் அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ராகு சுக்கிரனுடைய காம்பினேஷன் இதை கண்டிப்பாக கொடுக்கும். இது அப்படியே பெண்ணோட ஜாதகத்துக்கு எடுத்துக்கோங்க. பெண்ணோட ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல தசாபுத்திகளோடு அவங்களுக்கு வந்து கல்யாண பருவத்தில் அந்த கல்யாணம் நடக்கணும். அதுவும் இல்லாமல் 1 5 9 ஆகிய இடத்தோட சுக்கிரன் சேர்ந்துருக்கணும். 1ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய இடங்களோடு இந்த சுக்கிரன் தொடர்பு கொண்டிருந்தா அவங்களுக்கு உறுதியாக நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க. இன்னும் கூடுதலாக எந்த ஜாதகமாக இருந்தாலும், இப்போ நான் பெண்ணுக்கும் ஆணுக்கும் தனித்தனியாக சொல்லியிருந்தேன், ஆனால் எந்த ஜாதகமாக இருந்தாலும்
அந்த 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னா அவங்களுக்கு ரொம்ப திருப்தியான கணவர் தான், திருப்தியான மனைவி தான் அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். ஸோ இப்போ திருமணம் அப்படின்னு வரும்பொழுது இப்போ கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இதெல்லாமே சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ வந்து மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் தான் அப்படி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதோட லைஃப் அப்படின்னு பார்க்கும்பொழுது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதோ அப்படின்னு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜாதகத்தில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா சார்? கண்டிப்பா. இதை வந்து எல்லாத்துக்கும் மேல அந்த புரிதல்னு சொல்றோம், ஈர்ப்பு. அதை தான் தமிழ்ல மேடம் அழகா சொன்னாங்க. அந்த ஈர்ப்பு அமைப்புகள் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாண்டிங் விஷயத்துல குருவும் சந்திரனையும் நீங்க கணக்குல எடுக்கலாம். இன்னும் அதிகமா பாண்டிங் இருக்கு. ரொம்ப வெறி பிடிச்ச பைத்தியம் பிடிச்ச மாதிரி கணவன் மேலையும் மனைவி மேலையும் மாத்தி மாத்தி அன்பு வச்சிருக்காங்கன்னா அது ராகுக்கு இது வசியம்னு சொல்லலாம். ராகு இருக்கிற வீட்டுல, அதாவது ஒரு ஆணினுடைய ஜாதகத்துல எந்த பாவகத்துல ராகு இருக்கோ அதே இடத்துல பெண்ணுடைய ஜாதகத்துல கேது இருக்கணும். ராகுவுக்கு ராகுவே இருக்கக்கூடாது. ராகு பையனுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராகு மீது பெண்ணுடைய ஜாதகத்துல கேது இருக்கணும். அதே மாதிரி கேது இருக்க இடத்துல வந்து ராகு இருக்கணும் பெண்ணுக்கு. அப்படி இருந்ததுன்னா அவங்களுடைய அந்யோன்யம் அப்படிங்கிறது ரொம்ப பலப்படும். எதிரெதிரா நின்னாலும் கூட அந்த சமத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வசியம் இந்த ராகு கேதுகளுக்கு குறிப்பா உண்டு. ராகு கேதுகளை வச்சுமே நிறைய விஷயங்களை சொல்லலாம், பின்னாடி நம்ம நிறைய பார்ப்போம். ஓகே சார். ஸோ ஓவராலாக இந்த திருமணம் பொருத்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மக்கள் வந்து கவனமாக தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா இப்போ ஜாதகம் பார்க்க போகிறாங்க, இனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம், இனிமே தான் நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்? இதை பற்றி கொஞ்சம் ஓவரால் ப்ரீஃப் மாதிரி கொடுத்துருங்க சார். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ராசியை வச்சு மட்டுமே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. வெறும் இப்போ மேச ராசி இருக்காங்க, ரிஷபராசி இருக்காங்கன்னா 6-8 ராசி எடுக்காதீங்கன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதோட அது முடிஞ்சிருதா அப்படின்னு கிடையாது. அந்த பெண் வீட்டாருக்கு பையன் வீட்டில் எப்படி இருக்காங்க, அதாவது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், கேரக்டர் வைஸாக இருக்கட்டும். இப்போலாம் யாருமே கேரக்டர் முதல்ல கேட்கறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பையனுடைய கேரக்டர் கேட்கணும். லக்னம் லக்னாதிபதியோடு குரு சம்பந்தப்படுதா, நல்ல பையன். லக்னத்திலேயே குரு புதன் உட்காந்துருக்கா, திக்பலமா, நல்ல பையன், கொடுத்த வாக்க காப்பாற்றுவான், நல்ல திசைகள் நடக்குதா, இதெல்லாம் தான் பார்த்து ஃபர்ஸ்ட் நீங்க டிக்ளேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகத்தை நீங்க பொருத்தத்துக்கு எடுக்கிறீங்க, ஈவன் அது பெண் வீட்டாரா இருக்கட்டும் ஆண் வீட்டாரா இருக்கட்டும், வரக்கூடிய வரன் அந்த பர்சனுடைய கேரக்டர் எப்படின்றத பார்க்கணும். அது லக்னம் லக்னாதிபதி வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பெரிய அளவுக்கு பொருளாதார சரிவு இல்லாம இருக்கா, ஆயுள் பலம் நல்லா இருக்கா, பிளஸ் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் நல்லா இருக்கா அப்படிங்கறத எல்லாத்தையும் பார்த்துட்டு அது ஓகே அப்படி அந்த ஜாதகம் அடிப்படையா ஓகே அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நீங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ பொருத்தம்ன்ற விஷயத்துக்கு எடுத்துட்டு வரணும். அதனால நட்சத்திரத்தை வச்சு மட்டுமே, ராசியை வச்சு மட்டுமே தயவு செய்து பொருத்தம் பார்க்காதீங்க. ஒரு பெரிய ஆய்வின் அடிப்படையில் அதை கொண்டு போகணும். அதுக்கு பேரு ஜாதக அனுகூல பொருத்தம்னு பேரு. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கும். அதுல நோ டவுட் அபவுட் இட். ஸோ ஓவராலா நம்ம மக்கள் வந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கே ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியாது. எப்படி ஆரம்பிக்கணும், ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னாலாம் தெரியாது இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ உங்களோட பசங்களுக்கு இனிமே தான் நீங்கள் திருமணத்துக்கான வரன் பார்க்குறீங்க அப்படிங்கும் பொழுது ஜாதகம் பார்த்து நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்து உங்களோட பசங்களுக்கு வந்து ஜாதகம் பார்த்து திருமணம் வாய்ப்பை வந்து நல்லபடியாக அமைச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் சார். ஸோ அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நமது அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகல விதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு 6 தடம்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.